மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து சொந்த மருமகளோட வாழ்க்கையை அழிச்சது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தையே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பக்கத்துல ஆயக்காரன்புலம் கிராமத்தை சேர்ந்தவர் சிவபாலன். இவரோட மனைவி தான் காவியா. இவங்களுக்கு 6 மாசம் அழகான பெண் குழந்தையும் ஒண்ணு இருக்கு. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சந்தோஷமா வாழ்ந்தாலும் இவங்களோட வாழ்க்கையில இவங்களோட மாமனார் மாமியார் ஒரு யமனாவே இருந்துட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணோட மாமியார் செந்தமிழ் செல்வியும் மாமனார் பழனிதுரையும் அந்த பொண்ணை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தொந்தரவு பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஒன்னா இருந்தா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சிவபாலன் பொண்டாட்டியை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுருக்காரு. இதனால ரொம்பவே மன வேதனையில இருந்த காவியா தன்னோட 6 மாச குழந்தையோட இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இறந்து போகிறதுக்கு முன்னாடி என் புருஷன் நல்லவர், அவர் மேல எந்த தப்புமே இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் என் மாமனாரும் மாமியாரும் தான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. இப்பதான் இந்த பொண்ணு வாழவே ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்தது ரொம்பவே தப்பு தான். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் மரணம் தீர்வாகாது. இது சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ண போலீசார் மாமியார் செந்தமிழ் செல்வியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மாமனார் தலைமறைவாயிட்டாரு. அவரை தீவிரமா தேடிட்டு வராங்க.